சரி பிள்ளைகள், நான் இந்த கேள்வியை நாம் எளியாக நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்போ இதுக்குரிய விடையை பார்ப்போம். இன்னொரு வினான்னு கீழே தரப்பட்டுள்ள வரைபடத்தில் 9 தாயக்கட்டைகள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் எதிர்ப்பக்கங்களில் காணப்படும் எண்களின் கூட்டுத்தொகை. உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டை ஒன்று ஒரு விதி ஒன்றை யூஸ் பண்ணுவோம். எதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7. எதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7. ஆகவே ஒரு தாயக்கட்டையிட எந்த எதிர்ப்பக்கத்தை கூட்டினீங்க என்றாலும் 7 என்று வரும். ஆகவே 1க்கு எதிர்ப்பக்கம் 6 இருக்கும், 3க்கு எதிர்ப்பக்கம் 4 இருக்கும். ஏன் 4 3 தான் 7, 6க்கு எதிர்ப்பக்கம் 1 இருக்கும். ஆகவே இங்கே இதில் எதிர்ப்பக்கம் 6க்கு எதிர்ப்பக்கம் 7 தானே, 6 + 1 7 தானே. ஆகவே மொத்தம் எத்தனை? இந்த ரோட கூட்டுத்தொகை 6 4 10 11. அதே மாதிரி தான் பிள்ளைகள் 4க்கு எதிர்ப்பக்கம் 3, அதாவது மொத்தம் கூட்டினா 7 வரணும். 3 ஈன 5 வரணும், ஈன 2 வரணும். அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 3 5 10. அதே மாதிரி 3வது ரோ இது 1, 6க்கு எதிர்ப்பக்கம் 1, 4க்கு எதிர்ப்பக்கம் 3, 3க்கு எதிர்ப்பக்கம் 4. அப்போ மொத்தம் எத்தனை? 7 7 1 8. அப்போ மொத்தம் எதிர்ப்பக்கங்கள மொத்த கூட்டுத்தொகை தான் கேள்வி. மொத்த கூட்டுத்தொகை 21 29 வினாவாக வரும் இல்லைங்களா? ஆகவே சின்னொரு கேள்வி. இவ்வாறான கேள்விகளை நான் ஃபேஸ்புக் பேஜில் போடுறேன். அதே போல் விடைகளையும் மிகவும் கடினமான கேள்விகள் இல்லாட்டி விளக்கம் இல்லாத கேள்விகளில் விடைகளை மேக்சிமம் போட பார்க்கேன். சரி பிள்ளைகள், நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பேஜை ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரி பிள்ளைகள், அப்போ